Welcome to another episode of I with Karthik. ஐயா இருக்குங்க. I with Karthik. நாங்க இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கம்மா? ஏதோ பர்கர் சாப்பிடுறதுக்கு. இல்ல ஏதோ சந்தக்கடை நீங்களே என்னது? சந்தக்கடை மாதிரி இருக்குடா. எங்க அம்மாக்கு வந்து இது துபாய்னே நம்ப முடியலங்க. ஆமா. ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் எங்க திரும்பினாலும் மக்கள். ஆனா இந்த பர்கருக்கு இவ்வளவு கூட்டமா? உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஸோ சில பல டைரக்ஷன் காரணத்தினால வந்து என் மனைவி வந்து அங்கே வந்து வந்துட்டாங்க. என்னம்மா ஏதோ பாஷா மாதிரி ஏதோ வாயில போட்டா? மாத்திரையா? என்ன வாயில போட்டு ரொம்ப நேரம் அப்படியே வச்சிருக்க மாதிரி இருக்கு? நானே இன்னைக்கு தான் சாப்பிட்றேன், 10 வருஷமா சாப்பிட்றேன். அதனால மாத்திரை வாயில போட்டுட்டு தண்ணி தேடி குடிப்பேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் வாயில வச்சுட்டு இருக்கீங்களா? எப்படிதான் ஓபன் பண்றது? இந்த ஒரு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பண்ணி எதுக்கு கொடுக்குறாங்க? ஓபன் பண்றேன். உங்களோட ஃபேவரட் தானே கார்த்திகேயன்? என்னோட ஃபேவரட்டான ஒரு ரொம்ப கிரேவிங்கா இருந்தா வந்து நான் எப்பயுமே வர இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்பை. மே சொல்லுமே. அல்பையா? 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 அல்பையா. சரி அடிங்க. இன்னைக்கு ஒரு புட்டி. இதுதான் நைட் டின்னரா? எங்க அம்மாக்கு இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா இது போய் எனக்கு எப்படிடா பத்தும்? ஆமா. இல்ல இன்னும் பீஸா இருக்கு. மறு வெயிட் பண்ணு. என் மனைவிக்காக ஒண்ணு மிகப்பெரிய ஒரு விஷயம் இறங்குது. அட்டாக் மம்மி. சாப்பிடுறதா? இத எந்த ஏரியால ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலையம்மா. ஒரு உருண்டை கொடுமா, அண்ணனுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டுறேன். இதுல டெமோ வேறயாடா? சின்ன அட்டை இதெல்லாம் எடுத்து அமைக்கிக்கோங்க. அந்த இதெல்லாம் வெளியே வருமா? அம்மா அவ பீஸா கையிலே அமுத்துறாமா? ஐயோ இல்ல சார், இப்ப ரெண்டையும் சேர்த்து கடிக்கணுமா? ஏன்டா இங்க கடிங்க. நான் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது உங்க டேஸ்ட் சுவை தெரியுதா? இருமா, இப்பதான் இருமா வெள்ளிட்டு இருக்கல்ல. இதோட இதுல கொஞ்சம் How is it mommy? நைஸ். நைஸா? ஓ ஓகே. அவளுக்கு ஒரு ஊட்டி விடுமா? நல்லது எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்தா வச்சுக்கோ. இல்ல சாப்பிடுங்க. ஏய் ஆசை பாசமா கொடுக்கும்போது சாப்பிடணும், இல்லைன்னா திருப்பி கிடைக்காது. நல்லா கடிச்சுக்கோ. நல்லா கடிச்சுக்கோடா. நல்லா கடிச்சுக்கோ. ஏமா? அப்பதான் பீஸா கொடுப்பா. ச்சே. எவ்வளவு பெரிய அறிவு வச்சிருக்கமா நீ? தேங்க்யூ. தேங்க் இல்ல நானும் அதே பீஸா தான் வச்சிருக்கேன். அதேதானா? என்னது? என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்லடா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் கூப்பிட்டேன். அவங்க வந்து நாளைக்கு ஏதோ வீட்டுல வேலை இருக்கும், அது முடிச்சுட்டு தான் வருவேன்னாங்க. அதனால நம்ம நாளைக்கு மீட் பண்றோம் அவங்கள. ஓகே. அது ஏன் 4-5 வாய் கடிச்சிட்டு கேக்குறேன்? இல்ல நான் அங்கிருந்து வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். கார்லயே எதிர்பார்த்தேன் ஒருவேளை சர்ப்ரைஸா வராங்களோ என்னமோன்னு. பார்த்தா பொசுக்குன்னு போயிடுச்சு. சரி, அதனாலதான் எங்களையும் கிளம்ப சொன்னேன்னு நினைச்சிட்டேன். ஆமாங்க, அதான் சொல்றேன்ல, எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க எல்லாம் 5 பேரா ஒன்னாவே சுத்திட்டு இப்ப வந்து எல்லாம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம். அப்படின்றதுனால அவங்களும் ஏதோ வேலை இருக்குன்றாங்க. அதனால வந்து இப்ப நாங்க 3 பேர் ஆபீஸ் போயிட்டு அதான் ஆபீஸ் உங்களுக்கு ரொம்ப தூரம். கண்டிப்பா இது பேக் செய்யப்படும். ஏண்டாமா உன்னால முடியும்டா. 3 பீஸ்லாம் கேப் தான் சாப்பிடணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. வாந்தி எடுத்துருவேன். இவளுக்கு இதாங்க வேலை, சொல்ற பேச்சு கேட்க மாட்டா. இதுக்கு ஃபுல்லா சாப்பிட்டுருவா, வீட்டுக்கு போய் வாந்தி எடுக்கிறது. வாந்தி எடுத்தோடனே எங்க அம்மா வாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து கையை வேற கொடுக்கும். இவன் தின்னு போட்டு மதக்குன்னு வாந்தி எடுக்கிறான்னு சொன்னா நம்ப மாட்டேங்குது. எங்க அம்மா தான் நீங்க பண்ணு என்னங்க பண்ண வந்து நான் கூட ஏதோ காவிரி இருக்கிற போது சந்தோஷப்பட்டேன்.
ஏதோ விசேஷமாக தாளாட்டுக்கு நம்ம ஒரு பேரனோ பேத்தியோ வரணும்னு நினச்சா இந்த அம்மனி நல்லா சாப்பிட்டு போட்டு ஜீவனாகாம வேக்சின் வாந்தி எடுத்துட்டு இந்த அம்மனி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்டா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு போய் நல்லா தூங்கிடுவோம் அன்னைக்கு ஆக்சுவலி தூக்கமே இல்லை திவ்யாக்கா ஃபங்க்ஷன் நீ என்ன வேணா பேசு நான் வாய்க்கு பிடிக்கல பெப்சில என்ன பெப்சில வாய்க்கு பிடிச்சிட்டு மேலெல்லாம் ஒட்டிட்டு இருக்கா ஓஹோ அப்படியா தண்ணி கூட இல்ல பெப்சி தான் அதுக்கு தான் குடிங்க அப்புறம் உங்க மருமகன் கடைசி ஏதோ வாங்கி தரேன் இருக்காங்க என்னது அது ஐஸ்கிரீம் அதாவது என் பொண்டாட்டிக்கு வந்து எங்க அம்மாவை எப்படி கைக்குள்ள வைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு கைஸ் ஒரே ட்ரிக்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அத்தை எங்க வந்தாலும் அத்தை இந்த கடையில ஐஸ்கிரீம் இருக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு ஃபைனல் டச் ஐஸ்கிரீம் கொடுத்து உன்னை ஏமாத்துறாமா நீ 2 ரூபா ஐஸ்கிரீமுக்கு விழுகாதமா ஆனா அந்த குவாலிட்டி அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பரவாயில்ல 2 ரூபா ஐஸ்கிரீமா இருந்தானே 1 ரூபா ஐஸ்கிரீமா இருந்தாலும் பரவாயில்ல யார் வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் எல்லாம் யார் வாங்கி கொடுத்தாலும் சமாதானம் சாப்பிட்டுருவேன் Okay. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருவேன் எஸ் இந்த பீஸ் அதுல போட்டு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ என்ன பண்ணிருக்கணும் தவம் இருந்திருக்கும் தவம் இருந்திருக்கும் எங்க அம்மா வச்சா தவம் இருந்து தவம் இருந்து இந்த அது மாமியார் புருஷனுக்கு தான் பாடுவாங்க பாத்தீங்களா இதுக்கு தெரியல இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் எஸ்ஐ சார் என்னம்மா முறைக்கிற நம்ம பாடலாமா தவமின்றி கிடைத்த இத வரமே கொட்டிடாதீங்க. ஓ என்னோட டிபார்ட்மெண்ட் வராதீங்க அதானே எஸ் இப்படிதாங்க சொன்னேன் இங்க ஒரு 3 பீஸ் இருக்கும்போது பேக் பண்றேன் இந்த 3 பீஸ் சாப்பிட்டா இங்க இப்ப 3 பீஸ் தான் இருக்கு உன்னால முடியும்னு நான் மோட்டிவேட் பண்றேன் வேண்டாம் வாமிட் வந்து எங்க அம்மாக்கு ஒரே பயம் இவங்க வாமிட் பண்ணி பண்ணி நம்ம உயிரை எடுக்கிறாங்க அதானே ஆமா நான் ஒரு சந்தோஷம் நினைப்பேன் அத்தை சாப்பிட்டு ஜீவனாகல அத்தை அப்படின்பா நினைச்சேன் அந்த அந்த எந்திரன்ல இந்த சிட்டி வந்து ஒரு மாதிரி நிக்கும் போது எல்லாரும் ஏய் என்னடி இது அதான் எடிட்டர் என் ஆள் உனக்கு ஆல்ரெடி மீன் போட்டு கொடுத்துட்டா பாரு தேங்க்யூ யுவர் ஆனர் தேங்க்யூ என்னடி இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க நாங்க இன்னைக்கு வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் இந்த வாரம் வந்து கொஞ்சம் டஃப்பான வாரமா இருந்தது எங்க எல்லாருக்குமே அதனால மேலும் மேலும் அந்த கஷ்டத்தை பெருக்க வேணாம் இப்போ வீட்டுல அவ சமைச்சானா மறுபடியும் நமக்கு கஷ்டம் தான் அது ஆமா அதனால சாப்பிட கஷ்டமா இருக்குன்னு சொல்றியா சமைச்சது சாப்பிட கஷ்டமா ஆமா. இருக்குன்னு சொல்றியா நீ ஏமா சிரிக்கிற நீங்க காலிஃப்ளவர் குழம்பு 2 நேரத்தை தங்கம் ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்படி சொன்னீங்க சரி 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 நல்லா அவன் இருந்தது தானே சொன்னான் ஆமா நான் சொல்லலையே அத்தைக்கு வந்து புளிக்குழம்பு மாங்காய் என் மனைவி ஆக்சுவலா நிஜமாவே ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க யாராவது இந்த 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 முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா எங்க வீட்டுக்கு வரலாம் யுவர் டோர் இஸ் ஆல்வேஸ் ஐ மீன் எங்க வீட்டு டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஓப்பன் பட் என்ன கொஞ்சம் தள்ளுறது கொஞ்சம் ஓப்பன் பண்றது கஷ்டமா இருக்கும் திரும்பி போவீங்களா அப்படின்றது அது அவ கையில தான் இருக்கு வாயமுறா குரங்கு. நீ எல்லாத்தையும் பயப்படுத்தி வச்சா நம்ம நாளைக்கு விருந்து போகும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஓடிடுவாங்க இல்ல ஆல்ரெடி சித்ராக்காலாம் சாப்பிட்டாங்க ஷிஃபானாக்கா சாப்பிட்டாங்க ஸோ பெரியவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லி சிவனால சாம்பார் தான் சாப்பிட்டாங்க எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏய் இல்லா சாம்பார் தான் சாப்பிட்டாங்க ஆக்சுவலா எங்க அம்மா ஹோட்டல் வச்சிருக்கா அதனால அவங்க அந்த அதே இதுல எதிர்பார்க்கறாங்க இல்ல சாப்பிட்டுட்டே யோசனை பண்ணேன் என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்துல நம்ம கிருஷ்ணகிரியில எப்படி இருந்தோம் எப்படி இருந்தோம் டிஃபன் கடை வச்சு புட்டு சுட்டு அதை தான் சாப்பிட்டோம் சரி அவர் அங்கிருந்து பாப்பாரு மேல இருந்து என்ன சொல் மேல இருந்து பாக்குறாங்க மேல இருந்து பாக்குறாரு துபாய்க்கு வந்திருக்கிறாரு யாரு உங்க அப்பா எங்க அப்பாவா வந்துட்டு வந்துட்டு ஒரு காலத்துல இட்லி சுட்டு குழிப்பணியாரம் சுட்டு சாப்பிட்டோம் அதெல்லாம் மறந்து இப்போ வந்து பர்கர் பீஸா ஜூஸு எவ்வளோ பெரிய இதில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாரு அது நினைக்கிறாருன்னு நீ நினைச்சுக்கிறியா ஆமா, நான் நினைக்கிறேன் புருஷன் எங்க இருந்தாலும் சுத்தி என்னை சுத்திட்டே இருப்பாரு. டாடி உன் மனைவிய வந்து நல்ல இடத்துல தான் வச்சிருக்கோம் பயப்படாத கண்ட்ரோல்ல தான் இருக்கு பெசஞ்சு அடிக்குது பீஸாவை அது ஒண்ணுதான் பிரச்சனை செஞ்சு அடிக்கிறது வந்து சாம்பார் சாதமா போட்டு குழப்பி அடிக்கிறது ஓ அதாவது நீயே ரியலைஸ் பண்ணிக்கிறியா நம்ம இப்ப துபாயில உட்காந்துட்டு
இப்படிலாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், அந்த காலத்துல குழிப்பணியாரம் சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. ஆமா அது வாஸ்தவம். நான்லாம் கனவுலையும் நினைச்சது இல்லையா துபாய் வருவேன், அது ஃப்ளைட்ல வருவேன். ஃப்ளைட் அண்ணாந்து பார்த்து காலம் போய் அதுல ஏறி உட்காந்த காலம் வந்துருச்சு. ஏய் அது இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? இல்ல ஊர் பஸ் கூட இல்ல, இப்ப எப்படி என்ன தெரியுமா பண்றாங்க கைஸ்? ஏய் விண்டோ சீட் போடுறா, சும்மா என்னால நடுவுல உட்காந்தா கை இடிக்குதுடா, ஜன்னல் சீட் மாதிரி போடு, அப்பதான் நம்ம வானத்தெல்லாம் பார்க்க முடியும். ஆமா அது நைட்ல வர மாதிரி இருக்கணும், பகல்ல மொட்டை வெயில்ல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஆமா அதுவும் நைட்ல தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படி வந்தோம், சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. இப்போ வந்து அவங்களுக்கு நல்லா டவுன் பஸ்ல போற மாதிரி ஆயிடுச்சு போல கைஸ். ஆமா கரெக்ட். ஓ மை காட், இதெல்லாம் யாரோட அருள்னு நினைச்சிட்டு இருக்க? யாரோட அருள்? யாரு? உங்க டேடியோட அருள் தெரியுதுல்ல, ஒரு மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கிறாரு. யாருக்காக பண்றாருன்னு நினைக்கிற? என் பையன் புள்ள என் பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரே காரணம். கரெக்ட். மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கா, அதுதான் வந்துருவார் ராத்திரி. உன்னையும் தான் சொல்றேன், மிரட்டி வச்சிட்டு இருக்க. ஆமா என் பொண்டாட்டி என்னமா மிரட்டுற? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. சோ இதெல்லாம் வந்து அவர் சொல்ற மாதிரி தெரியலையே. இந்த ஒரு நாடகத்துல வரும்ல, சாமி ஏறி சாமி சொல்றதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க அப்பா வச்சு எல்லாத்தையும் மிரட்டி நிக்கிறியா நீ? அப்படியெல்லாம் இல்ல, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு கூட வரும்ல, அவங்க அப்பா வந்து சாமியார் அடி சொன்னா சொல்லிட்டு. ஸோ ஆமா கைஸ், இன்னைக்கு வந்து எங்க வீக்கெண்டோட ஈவினிங் இப்படி தான் போச்சு. See you in another episode. Until then, it's bye from. Bye bye Kati. பாய் பாய். யாராவது எங்க அம்மா தப்பா கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்க அப்பா வந்து அடிப்பாரு. அதானே? கம்முனு இருடா நீ வேற.